குஜராத் மாநிலத்தின் ஆனந்த் நகருக்கு அடுத்தபடியாக சென்னையில் வாடகை தாய்மார்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் இதற்கான விதிமுறைகளும் சட்ட திட்டங்களும் வகுக்கப்படாததால் ஏழ்மை நிலையில் உள்ள பெண்களும் ஏமாற்றப்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தம்பதிகளின் கருவை சுமந்து குழந்தை பெற்றுக் கொடுக்கும் பெண்ணை சரகேட் மதர், அதாவது வாடகை தாய் என்கிறோம். இந்த அறிவியல் வளர்ச்சி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஆறுதலை தரும் மருத்துவ நுட்பமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த வாடகை தாய் முறை உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். இந்தியாவில் பணம் பெற்றுக்கொண்டு வாடகை தாயாக குழந்தை பெற்றுக் கொடுப்பது தவறில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனை வழிகாட்டுதலாக கொண்டு வாடகை தாய் முறை இங்கு நடைமுறையில் இருந்து வருகிறது. அவங்களுக்கு அந்த குழந்தை இல்லாத தம்பதிகளில் மனைவிக்கு கர்ப்பப்பை இருக்காது, இல்லை கர்ப்பப்பை நீக்கியிருப்பாங்க, இல்லை இருக்கிற கர்ப்பப்பை வீக்காக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு கருமுட்டை வரும். ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய கருமுட்டை வெளியில் எடுத்து அவங்க கணவருடைய உயிரணு வெளியில் எடுத்து ரெண்டையும் லேபில் வச்சு சோதனை குழாய் குழந்தை, அதாவது டெஸ்ட் டியூப் பேபி மெத்தடில் கருவை உருவாக்கி கருவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க லேபில். இப்போ அந்த கருவை சுமக்கிறதுக்கு ஒரு பெண் தேவை. அப்படி தானாக முன் இந்த கருவை சுமந்து குழந்தையாக்கி தர்றேன்னு சொல்லி முன் வரக்கூடிய பெண் பேர் தான் வாடகை தாய் அப்படிங்கிறது. நம் நாட்டில் குறைந்த செலவில் சர்வதேச தரத்திலான மருத்துவ வசதியும் திறமையான மருத்துவர்களும் வறுமை கோட்டுக்கு கீழ் ஏராளமான மக்களும் இருப்பதால் உலகம் முழுவதும் இருந்து வாடகை தாய்களுக்காக பலர் இந்தியாவை தேடி வர தொடங்கியுள்ளனர். குஜராத்தின் ஆனந்த் நகரம் வாடகை தாய்களின் தலைநகராகவே திகழ்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருப்பது சென்னை தான். சரகேட் மதர் ஒரு 40 நாடுகளில் தடைப்பட்டது. சிவியராக ஆஃபென்ஸ் இது. வாடகை தாயெல்லாம் பற்றி வெளியிலே பேச முடியாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க லீகல். வாடகை தாயாக ஒரு பெண் வாடகை தாயாக இருந்து மற்ற குழந்தை இல்லாத தம்பதியில் குழந்தை பெற்றுக் கொடுக்கலாம், அதற்கு தன்மானம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஏன் திடீர்னு சென்னையை நோக்கி உலகம் முழுவதும் இருக்கவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு சைல்ட்லெஸ் கப்பல் வாடகை தாயை ஹையர் பண்ணி குழந்தைய பெற்றுக்கணுமா 75 லட்ச ரூபா ஆகும். அதே கப்பல் இங்கே வந்தாங்கன்னா 15 லட்சத்துலேருந்து 16 லட்சத்தில் எல்லா மருந்து செலவு சேர்த்து அவங்க குழந்தை கிடைச்சிடும். வாடகை தாய் சேவையை ஒழுங்குபடுத்த உரிய சட்டங்களோ விதிமுறைகளோ இல்லாததால் இது ஒரு வியாபாரமாகவே உருவெடுத்து வருகிறது. வாடகை தாயாக வரும் பெண்கள் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படும் சம்பவங்களும் நடைபெறுகிறது. வாடகை தாய் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண பணம் சரியாக கொடுக்கறது இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க, அதை நடுவில் இருக்க புரோக்கர் அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டாரு. உதாரணத்துக்கு 1,50,000 சொல்கிறாங்க, ஆனால் அந்த பெண்ணுக்கு 75,000 தான் கொடுக்குறாங்க. 1 லட்சம் சொல்கிறாங்க, 50,000 தான் கொடுக்குறாங்க. 8 மாதம் அங்கே வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு மாதம் 5,000 கொடுத்துன்னு இருந்தாங்க. என் குடும்ப சூழ்நிலைக்கோசம் நான் போயிருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த டாக்டர் எனக்கு 1,50,000 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. 50,000 ரூபாய் அவங்க ஏஜென்ட்டுக்கு தருவாங்கம்மா, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டாண்ட பார்த்தா அந்த ஏஜென்ட் இல்லை. மாசமாக இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 வாட்டி 6 வாட்டி பார்ப்பாங்க. சாப்பிட்டியாமா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அந்த குழந்தை பெற்று கொடுத்துட்டு அப்போ எங்களுக்கு கவனிப்பு கிடையாது. வாடகை தாய்மார்களின் உரிமையை பெற்றுத் தருவதற்காக ஜி-ஸ்மார்ட் என்ற தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இடைத்தரகர்களை ஒழிக்கவும் வாடகை தாய்க்கு வழங்கப்படும் சன்மானம் குறித்து முடிவு செய்வதற்கும் இந்த அமைப்பு உதவி வருகிறது. ஒரு குயிலின் முட்டையை எப்படி காக்கை அடைகாத்து குஞ்சு பொரிக்கிறதோ அதுபோல் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தையை பெற்றுத்தரக்கூடிய மருத்துவ கண்டுபிடிப்பே இந்த வாடகை தாய் முறை என்பதாகும். ஆனால் வறுமையின் காரணமாக வாடகை தாயாக வருபவர்களை ஏமாற்றும் அவலங்களும் இங்கு அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. வாடகை தாயின் உரிமைகளை அறிந்து கொண்டு வாடகை தாயாக வருபவர்கள் அந்த விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இது போன்ற ஏமாற்று சம்பவங்கள் தடுக்கப்படலாம் என்கிறார்கள் தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ஆனந்த்.